எனக்கு உள்ளுக்கு நுழைந்த உடனே பாஸ்டர் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, மனதுருகும் தெய்வமே ஏசையாண்டாங்க. இந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு, நேசரே திருப்பாதம். எனக்கு ரொம்ப கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்ததா? ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய பாதத்தை பற்றி தியானிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்படின்ட்டு. இயேசுவின் பாதத்தை தவிர நமக்கு வேறு எதுவுமே பெருசு இல்லை, இல்லையா? அப்படி இயேசுவின் பாதத்தை பற்றின காரியங்கள் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாதத்தை அண்டிக் கொண்டவர்கள் எவ்வாறு விடுதலை அடைந்தார்கள் என்பதை நம்ம பார்த்து நாம் எப்படி அதிலிருந்தெல்லாம் விடுதலை அடையணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இயேசுவின் பாதத்தை பற்றி ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. உடனே சுவிசேஷர்களுடைய பாதங்கள்லாம் அழகா இருக்குன்னு சொல்லி சுவிசேஷ ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அழைப்பு விடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையிலே இந்த வசனம் யாரை பற்றி தெரியுமா சொல்லியிருக்கு? இயேசுவை பற்றி தான் சொல்லியிருக்கு. அவர் தான் இந்த பூமியில் முதல்ல சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர். யாரு? இயேசு தான். அந்த வசனம் முழுவதும் நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா அது யாரை பற்றி சொல்லுது? அடுத்த அதிகாரம் எல்லாம் யாரை பற்றி சொல்லுதுன்னா கர்த்தருடைய பாதத்தை பற்றி தான் சொல்லுது. அவர் தான் முதல் சுவிசேஷகர். அந்த பாதம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஏசாயா தன்னுடைய ஆவியில தரிசிச்சு பார்க்கிறார். அப்படியே இயேசுவின் பாதம் எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தம்முடைய ஆவியில தரிசித்து பார்க்கிறார். அதே இயேசு, ஏசாயா ஆவியில தரிசித்த இயேசுவை அந்த அவருடைய பாதத்தை உன்னத பாட்டுல 5:15 இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணு, யார் எவ்வளவு தூரம் வேதத்துல ஆவியில தரிசித்து கர்த்தருடைய பாதத்தை, இயேசுவின் பாதத்தை வர்ணித்தாலும் அவருடைய பாதங்கள் வர்ணிக்கத்தக்கிறதுக்கு தாண்டி வர்ணிக்க முடியாத அளவு, அந்த ஒரு லிமிட் நம்ம எவ்வளவு நம்மளால வர்ணித்தர முடியும் அதையெல்லாம் தாண்டி அழகுள்ள பாதம். ஏன் தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். அந்த பாதம் ஏன் அவ்வளவு அழகுள்ளது? வர்ணிக்கவே முடியாது அந்த பாதத்தை. ஏன்? அந்த பாதம் தான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில அவ்வளோ பெரிய ஆணியை வாங்கினுச்சு. வேற எந்த பாதமும் வாங்கல. அந்த பாதம் தான் உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு ஓடோடி வந்து இந்த ஜனங்களை நான் மீட்க வேண்டுமே என்று வந்து சிலுவையில அந்த பாதம் தான் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவ்வளோ பெரிய ஆணியை தன்னுடைய கால்களில் வாங்கின அந்த பாதங்கள். இப்ப சொல்லுங்க, அந்த ஒருவேளை நம்ம மாம்சபூர்வமா பார்த்தா அந்த பாதத்துல இருந்து ரத்தம் வடியும், அப்படிதான் நம்ம போட்டோல பார்த்துருப்போம். நார்மலாவே நமக்கு எல்லாத்துக்குமே ரத்தம் அப்படின்னாவே என்ன செய்யும்? கொஞ்சம் நர்ஸா வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு வேணா அதெல்லாம் மறத்து போயிருக்கும். புதுசா பார்க்குறவங்களுக்கு ரத்தத்தை பார்த்த உடனே ஒரு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பாதத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படிதான், என்னதான் வரும்? கண்ணீர் வரும், அவர் மேல அன்பு வரும், இல்லையா? அந்த பாதத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்ப ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி அந்த பாதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்னு அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். அந்த கர்த்தருடைய பாதம், கல்வாரியில நமக்காக காயப்பட்ட பாதம், கல்வாரியில நமக்காக அவ்வளோ பெரிய ஆணியை ஏற்றுக்கொண்ட பாதம், கல்வாரியில சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டு தொங்கின அந்த பாதம். அப்படியே நினைச்சு பாருங்களேன். கர்த்தருடைய பாதத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, உங்க ஆவியில கொண்டு வாங்களேன். அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க. அந்த பாதம் எவ்வளவு மேன்மையுள்ள பாதம் பார்த்தீங்களா? பூமியில எத்தனையோ பேர் அவர் பாதத்தை பற்றி அழகா பாடலாம், அவரை பற்றி சொல்லலாம். ஆனாலும் அந்த கல்வாரியில சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற கர்த்தருடைய பாதம் உனக்காக எனக்காக அன்பு தேவ
பிள்ளையே அந்த இடத்துல தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவ்வளோ பெரிய ஆணிய வாங்கின அந்த பாதத்தை நீங்க பாருங்களேன், அது எவ்வளவு அழகாய் இருக்கிறது, அது எவ்வளவு மேன்மை உள்ளது, அது எவ்வளவு வல்லமை உள்ளது. இப்ப ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷையில அந்த பாதத்திற்காக உங்கள் கண்களிலே அந்த பாதம் தெரியட்டும், உங்கள் கண்களிலே அந்த பாதம் தெரியட்டும், உங்கள் ஆவியிலே அந்த பாதம் தெரியட்டும், உங்கள் ஆத்துமாவிலே அந்த பாதம் தெரியட்டும். ஓ என் தேவன் எனக்காக பூமிக்கு வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவருடைய பாதங்களை எனக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே என்கிற அந்த பாதம் உங்கள் இருதயத்திலே ஆழமாய் வேரூன்றட்டும். அந்த சிந்தின இரத்தம், அந்த பரிசுத்தம் உள்ள இரத்தம் உங்கள் இருதயத்தை இப்ப கழுவட்டும், உங்கள் இருதயத்தை இப்ப கழுவட்டும். கர்த்தருடைய பாதத்தை தியானிக்கும் முன்பாக, கர்த்தருடைய பாதம் பூமியில என்ன செய்தது என்பதை தியானிக்கும் முன்பாக, இதோ அந்த பாதத்திலிருந்து வடிகிற இரத்தம் உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆத்துமாவை, உங்கள் ஆவியை ஒரு விசையாய் சுத்திகரிக்கட்டும், ஒரு விசையாய் சுத்திகரிக்கட்டும். புது எண்ணெயால் அபிஷேகிக்கப்படுகிற அந்த புது கிருபைன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய இரத்தம் ஒவ்வொருத்தர் உச்சந்தலை மேலையும், ஒவ்வொருத்தர் உச்சந்தலை மேலையும், ஒவ்வொருத்தர் உச்சந்தலை மேலையும் இப்ப இறங்கி வருவதாக, இப்ப இறங்கி வருவதாக, இப்ப இறங்கி வருவதாக. இப்ப இறங்கி வரட்டும் கர்த்தருடைய இரத்தம், கர்த்தருடைய இரத்தம், கல்வாரியில சிந்தின இரத்தம், பாவங்களை போக்குகிற இரத்தம், பரிசுத்தமாக்குகிற இரத்தம், பிசாசை ஜெயித்த இரத்தம் இப்ப ஒவ்வொருத்தர் உச்சந்தலை மேலையும், ஒவ்வொருத்தர் உச்சந்தலை மேலையும், ஒவ்வொருத்தர் உச்சந்தலை மேலே இறங்கி வருவதாக. இன்னைக்கு எதையோ தேடி ஓடுறோம். முழங்கால் படியிட்டு எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, எனக்காக அடிபட்ட அந்த பாதத்தை நான் முத்தம் கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்காக அடிபட்ட அந்த பாதத்தை நான் முத்தம் கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்காக அவ்வளோ பெரிய ஆணியை உங்க பாதத்தில் ஏற்றுக்கொண்டீங்களே, அந்த பாதத்தில் நான் முத்தம் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிறத காட்டிலும் உங்களுடைய பாதத்தை பார்த்து அந்த பாதத்தில் நான் முத்தம் கொடுக்கிற ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு கர்த்தர் இடத்துல போனோன்னு நம்ம கேட்குறோமே, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, என்னுடைய போராட்டங்கள்லேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஒவ்வொரு சகோதரனே சகோதரியே, அவருடைய பாதத்தை இன்று தேடு, அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய தேடு. அவருடைய பாதமே என்று வேறொன்றும் நம்மளை விடுதலை ஆக்காது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். கிபி 1882 நான் சொல்கிற அந்த ஆண்டை குறிச்சுக்குங்க, இல்லை மனசில் வச்சுக்கோங்க. கிபி 1882 சாமுவேல் ஐயர், சாமுவேல் பவுல் ஐயர் அவர் பேர், சாமுவேல் பவுல் ஐயர். ஐயர்னா ஐயர் கிடையாது, அந்த காலத்தில் பாஸ்டர்ஸை மெயின்லைன் சர்ச்சஸில் உள்ளவங்களை இன்றைக்கி ஐயர்வாள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ள அந்த ஐயர் சாமுவேல் பவுல் ஐயர், அவர் கர்த்தருடைய பாதத்தை குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நான் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே நடத்தினதுனால அந்த கவிதையை நான் உடனே எழுதி வச்சுருக்கிறேன். அந்த கவிதையை சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிக்குங்க. எவ்வளவு அவர் அந்த கர்த்தருடைய பாதத்தை நேசித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை அவ்வளவு தூரம் அவர் விரும்பி இருந்தார்னா இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்க முடியும் பாருங்க. என் ஆத்துமாவின் மல்லிகை மலரே, முல்லை பூவே, கல்வாரி மலை தாமரையின் மலர்ந்த புஷ்பமே, என் ஆத்துமாவின் மல்லிகை மலரே, முல்லை பூவே, கல்வாரி மலை தாமரையின் மலர்ந்த புஷ்பமே, உமது பாதமே கதி. இதோ அதை முத்தமிடுகிறேன், முத்தமிடுகிறேன், முத்தமிடுகிறேன். இதோ அதை முத்தமிடுகிறேன், முத்தமிடுகிறேன், முத்தமிடுகிறேன். என் நேசர் பாதம்
எவ்வாறு பரிமளிக்கிறது. பரிமளிக்கிறதுனா வாசனையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். என் நேசர் பாதம் எவ்வாறு பரிமளிக்கிறது, நான் ஒரு தைலத்தையும் பூசவில்லையே. திருப்பி கேட்குறார், நான் ஒரு தைலத்தையும் பூசவில்லையே. அவர் பாதத்தை தரிசித்து இவர் பாதத்தை முத்தம் கொடுக்கும்போது, கர்த்தருடைய பாதத்தை இவர் முத்தம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஒரு வாசனை, அந்த வாசனையை அவர் நுகர்ந்த உடனே அவர் மனசுக்குள்ளே ஒரு இது, நான் ஒன்றும் பரிமள தைலம்லாம் பூசலையே அப்படின்றாரு. இதென்ன பரிமள, நான் ஒரு தைலத்தையும் பூசவில்லையே. இதென்ன பரிமள தைலம், இது என்ன பரிமள தைலம்? அநேக ஆண்டுகளுக்கு முன் பூசின நலத தைலத்தின் பரிமளமோ? அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீ வெள்ளைக்கல் பரணியை உடைச்சு அவருடைய பாதத்தில் ஊற்றின அந்த தைலமோ அப்படின்ட்டு, இல்லை இல்லை, இது இரட்சண்ய பரிமளம், இரட்சண்ய பரிமளம், இரட்சண்ய பரிமளம். ஹல்லேலூயா என்று சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. இரட்சண்ய பரிமளம் என்றால் ரட்சிப்பின் வாசனை இல்லையா? ரட்சிப்பின் வாசனை. அந்த வாசனை அவருடைய பாதத்திலிருந்து, அவர் நம்மளை ரட்சிப்பதற்காகத்தானே தம்முடைய பாதத்தை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? ரொம்ப அருமை, எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதனால் இந்த செய்தியை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் இதை போய் பார்க்க வைத்தார். அதனால் அதை எழுதிட்டு வந்து உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஏவுதல் இருந்ததுனால இதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி கர்த்தருடைய பாதத்தை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து வருகிற பாடல்கள் இன்றைக்கி வந்து நிறைய இல்லை. கர்த்தருடைய பாடுகளை குறித்து வருகிற பாடுகள் இல்லை. அதிகபட்சமாக உங்களை ஆறுதல் படுத்துகிற பாடல் தான் வருது. புது பாடலாக இருந்தாலும் சரி, பழைய பாடலை அப்படி தேடி எடுத்தாலும் சரி, உங்களை ஆறுதல் படுத்துகிற, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுற பாடல்கள் தான் வருகிறதே ஒழிய, கர்த்தருடைய பாடுகளை விமர்சித்து அவருடைய அங்கங்களை, இயேசுவின் மகத்துவ அங்கங்களை விவரித்து, அவர் நமக்காக பாடுபட்ட அந்த ஒவ்வொரு அங்கங்களிலிருந்தும் எவ்வாறு ரத்தம் சிந்தப்பட்டது, ஒவ்வொரு அங்கமும் நம்முடைய ரட்சிப்பிற்கு எவ்வாறு உதவுகிறது என்பதற்கான பாடல்கள் இன்னைக்கு இல்லை, நிறையா. ஆனால் இது இந்த பழைய கீர்த்தனைகள் எல்லாம் இருக்குது. அது ரொம்ப டச் பண்ணியிருக்க மாட்டாங்க, லேசாக டச் பண்ணியிருப்பாங்க. பாதம் ஒன்றே போதும் இப்பாரினில் மற்றேதும் வேண்டாம் அப்படின்னு ஒரு கீர்த்தனை பாட்டு. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அது உங்களுக்கு? பாதம் ஒன்றே போதும் மற்றேதும் வேண்டாம் இப்பாரினில்னு சொல்லிட்டு ஒரு பாது. அப்புறம் அந்த போட்டாப்புல பாதம் ஒன்றே வேணும். இது யாருக்கு பாட தெரியுமா? அந்த பாட்டு பாட தெரியாது. ஆனந்தி சிஸ்டர் எதிர்பார்த்தேன்னா அவங்க பாடுவாங்களே அப்படின்ட்டு. சரி, அதுக்கு இல்லாட்டி சிஎஸ்ஐலேருந்து வந்திருந்தவங்க அவங்க நீங்கள் இதை பாடி பழக்கமாக இருக்கும். நீங்கள் பாடுவீங்களா சிஸ்டர்? சரி. அது அப்புறம் இன்னொரு பாட்டு, குரு இயேசு கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், என் குரு இயேசு நாதர் பாதம் கும்பிடுகிறேன். இது நம்ம டிஜே செய்ய அடிக்கடி பாடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடும்பொழுது தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, கர்த்தருடைய பாதத்தை அண்டி கொள்ளுகிற அந்த ஒரு இருதயம் வரும். கம்ஃபர்ட் சாங்ஸ் மாத்திரமே பாடிக்கிட்டு இருந்தோம்னா என்னோட பிரச்சனையவே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுகிறேன், ஃபோன் பேசி நீங்கள் ஹலோன்னு எடுத்த உடனே நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறதே இல்லை. நான் பாட்டுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வச்சிடவான்னு சொல்லி வச்சிடுறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? லூஸ் ஆகிவேன், எதுக்கு ஃபோன் பண்ணா? அவன் பாட்டுக்கு ஃபோன் பண்ணால் பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வச்சுட்டான், நான் என்ன சொல்கிறேன்றதை கேட்கணும்ல. நினைப்போமா நினைக்க மாட்டோமா? நினைப்போம். இதே மாதிரி தான் கர்த்தர்கிட்ட இந்த கம்ஃபர்ட் சாங்ஸ் பூரா இருக்குது. என்னை ஆட்டுறீங்களே தேட்டுறீங்களே அப்படின்னு. கரெக்டு தான், அதெல்லாம் செய்கிறாரு தான். அதுக்கு நாம் எங்கே போகணும்னு இருக்குது, அதுக்கு நாம் எங்கே போகணும்னு இருக்குது. இந்த மாதிரி கல்வாரி பாடல்களை பாடும்பொழுது தான் நம்மை நாமே ஒரு முறை சுத்திகரித்து கொள்ள, நம்மை நாமே கர்த்தரிடத்துல இன்னும் நெருங்க அது எல்லாம் உதவி செய்யும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனி ஜபங்களில், தனி ஜபம் செய்கிறவங்க தனி ஜபங்களில் இந்த பாடலை பாடுங்கள், கர்த்தர் தாமே உங்களுக்கு காட்சி அளிப்பாராக. ரைட். முதலாவதாக இயேசுவின் பாதம் சுகமாக்கும். இயேசுவின் பாதம் சுகமாக்கும். மத்தேயு
15ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் படிப்போமே. போரும்பா, 30வது வசனம் போடுங்க. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறவங்களை எல்லாரையும் பாருங்களேன், தங்களால் எதையுமே செய்ய முடியாத நிலைமையில் உள்ளவர்கள். உண்மையா இல்லையா? சப்பானியால் தன்னால் எதுவும் செய்ய முடியுமா? ஒருத்தரோட உதவி வேணும். குருடரால் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியுமா? முடியாது. யாரோட ஒருத்தராவது உதவி வேணும். ஊமையரால் ஏதாச்சும் தனியாக செய்ய முடியுமா? தனியாக சொல்லிட முடியுமா? இல்லை. அதை பாஷை தெரிஞ்சவங்க ஒருத்தர் வேணும். ஊனம் உள்ளவங்க, அவங்களால தனியாக எதையும் செய்ய முடியுமா? ஒருத்தரோட உதவி வேணும் இல்லையா? இதில் பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அப்பேற்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கி சொஸ்தப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்னா, இல்லை என்னால் முடியாது, எனக்கு வேறொருத்தர் துணை வேண்டும். அது அந்த மனுஷன், அந்த நண்பன், அந்த நண்பி, என்னுடைய சொந்தக்காரவங்க, என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய அண்ணன், இவர்கள் என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் முடங்கி கிடக்கிற, எந்திரிக்க முடியாத, எனக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டும் என்கிற நினைப்பிலே இருந்து கொண்டு இருக்கிற நான் இயேசுவை நம்பாமல் இன்னொரு மனிதனுடைய உதவியை நாடுனா அதிலிருந்து நாம என்னைக்குமே விடுதலை பெற முடியாது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சூழ்நிலைகளில் இப்படியான ஒரு நிலைமை இருக்குதா? இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க, எனக்கு போராட்டம் அதிகமாக இருக்குது, என் வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு இன்னொருத்தரின் உதவி தேவைப்படுகிறது, இன்னொருத்தரின் உதவி இல்லாமல் என்னால் செய்ய முடியாது என்கிற நிலைமையில் நீங்கள் இன்று இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பாதத்தை நோக்கி வா, என்னுடைய பாதத்தை நோக்கி வா. மனுஷனை நம்பாத, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. ஒரு பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ்ன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஜஸ்டின் மோசஸ் ஒரு ஷார்ட்ஸில் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத அப்படின்னு சொன்னவர், உன் புருஷனை நம்பாத, உன் பொண்டாட்டியை நம்பாத, உங்கள் அம்மாவை நம்பாத, உங்கள் அப்பாவை நம்பாத, உன் பிள்ளையை நம்பாத, என்னை நம்பாத அப்படின்னாரு. அதுக்கு அவரே சொல்கிறாரு. இதை நான் இன்னொரு இடத்துல சொன்னப்போ, ஏன் பாஸ்டர் இப்படி சொன்னீங்க, நம்மளையெல்லாம் நம்பக்கூடாதான்னு ஒருத்தர் கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி எதுவுமே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார்? நாசியில் சுவாசமுள்ள, அதை வார்த்தைக்கு விரோதமாக நான் என்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது விளக்கம் கொடுத்ததா சொல்லியிருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து அதைத்தான் சொல்கிறார். இன்னைக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு சப்பானியாய் கிடக்கிறதா, சில விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் குருட்டுத்தனமான காரியங்கள் இருக்கிறதா, சில விஷயங்களை நீங்கள் பேச முடியாமல் ஊமையாய் போன காரியங்கள் இருக்கிறதா, சில விஷயங்களில் பார்க்க முடியாத காரியங்கள், பேச முடியாத காரியங்கள், ஊனமாய் இருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தர் இன்று உங்களை நோக்கி சொல்லுகிறார், மகனே மகளே, மாம்சத்தில் இப்பேற்பட்ட பலவீனங்களை சுகப்படுத்துகிறவன் மாத்திரமல்ல நான், உன் வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட நிலைமையையும் குணப்படுத்துகிற நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், என் பாதம், கர்த்தருடைய பாதம், அவருடைய பாதத்தை இறுக்கமா பிடித்துக்கொள்ளணும். இறுக்கமா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த ஒரு வருடம் வேண்டாம், ஒரு மாதம் யாராச்சும் இயேசுவின் பாதத்தை நான் பார்க்கணும், தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை குறித்து ஜெபம் பண்ணேன். பாதம் இல்லைங்க,
அவருடைய கரத்தை குறித்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எவ்வளவுக்கா எனக்காக அடி வாங்கினீங்க, சரி எனக்காக விழாவில் குத்தப்பட்டீங்க, எனக்காக சிலுவையில் நீங்கள் முள்முடி சூண்டிட்டீங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம்? ஒருத்தவங்க மட்டும் கை தூக்குறாங்க. ஒன்றும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சாவி இயேசு தான். உங்கள் ஆசீர்வாதத்தின் சாவி யார் தெரியுமா? இயேசு தான். இயேசுன்ற சாவியை விட்டுட்டு நீங்கள் வேற எந்த சாவியை போட்டாலும் அது கள்ள சாவி. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இயேசுன்ற சாவியை போட்டு திறந்தாதான் ஆசீர்வாதம். இயேசு இல்லாமல் வெறுமன ஆசீர்வாதம்ன்ற சாவியை போட்டு திறந்து திறந்து பார்த்தீங்கன்னா அது திறக்கவும் செய்யாது. அது கர்த்தருடைய பார்வையில் அது கள்ள சாவி. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது என்னவென்றால், இப்படி முடங்கி கிடக்கிற போய்கிற காரியங்கள் அனைத்திலும் விடுதலை பெறுவதற்கு இயேசுவின் பாதத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, என்றுமே இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அடுத்து, இயேசுவின் பாதம் புத்தியை தெளிய பண்ணும். இயேசுவின் பாதம் புத்தியை தெளிய பண்ணும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ என்ன தெளிஞ்சிருந்து? புத்தி தெளிந்திருந்து. இப்போ பாருங்களேன், இது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். கெதரநேர் நாட்டில் கர்த்தர் போகிறாரு. அங்கே பல பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தன்னை கீறி கொள்ளுகிறான், கல்லறையில் சுற்றுறான். அவன் வந்த உடனே அவனை அந்த பிசாசை கர்த்தர் பன்றிகளுக்குள்ளே போகுமாறு விரட்டுறாரு. விரட்டின உடனே இவன் பிசாசு நீங்கினவனாக கர்த்தருடைய பாதத்தருகே புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்துருக்கிறான். ஒன்று சொல்லட்டுமா? நமக்கு எல்லாம் புத்தியே கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் புத்தி எங்கேருந்து தெரியுமா வரணும்? கர்த்தரிடத்துலேருந்து தான் வருது. ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தரிடத்துலேருந்து வருது. ஆனால் பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கெல்லாம் எதிலிருந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் படிக்கிற படிப்பிலிருந்து தான் நீங்கள் புத்தியை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். பெரியவர்களே, நீங்களும் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இருக்கிற புத்திக்கு நான் அதை செய்திட மாட்டேனா? இல்லை, நான் இதை ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், என்னால் முடியும். முடியாது. உன்னால் கண்டிப்பாக முடியாது. நீ செய்வது எல்லாமே தவறாய்த்தான் போய் முடியும். ஒருவேளை அந்த நேரத்தில் அது உனக்கு நன்மையாக தோன்றுவது போல இருந்தாலும் அது தவறாய்த்தான் முடியும். தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் அவருடைய அனுமதியை வாங்கி செய்து கொண்டு போனால் அது தெளிந்த புத்தியை உருவாக்கும். செய்யும் காரியம் ஜெயமாக இருக்கும். இந்த தாவீது இருக்கிறார்ல, தாவீது, நான் சகோதரர்களை யாரையும் குறிப்பிட்டு கேட்கல, நம்ம பொதுவாகவே சொல்கிறேன். நம்ம எங்கேயோ போகிறோம், மனைவியோட போகிறப்ப எவனோ ஒருத்தன் மனைவியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிலிட்ரி ரிட்டையர்ட் சொல்கிறார், விட்டு சாத்திடுவேன்னு. இதுதான் நம்மளோட ஸ்பாவம் இல்லையா? இதுதான் நம்ம புத்தி. நானும் அப்படித்தான், எல்லாரும் அப்படிதான், மனிதர்கள் நம்ம எப்படி எல்லாம். தாவீது வர்றாரு, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் கையில் வீரர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வெற்றி பெறக்கூடிய வீரர்கள், கைது ஆயுதங்களோடு இருக்கிறானுங்க. எங்கே போனாலும் இவங்க ஜெயந்தான். அப்பேற்பட்ட படையை வைத்து இருக்கிற அந்த தாவீது கர்த்தர்ட்ட கேட்குறாரு, ஆண்டவரே அவங்கள பின்தொடர்ந்தா? தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன்னு ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? ஸ்திரீயின் நிமித்தம் புருஷன் எரிச்சல் அடைவான்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. தன் மனைவி மேலே ஒருத்தன் ஏதாச்சும் பண்ணிட்டான்னா புருஷனுக்கு என்ன ஆயிரும்? எரிச்சல் வந்துடும். இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த இடத்துலையும்
அந்த புத்தியை கொண்டு வராமல் இவர் எதை கொண்டு வந்தார்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தார். நான் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லலை, பல விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய சுய புத்தியின் மேல் எதில் சாரணும்? கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய பாதத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் புத்தி, நமது புத்தி தெளியும். அப்படி புத்தி தெளிந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஜெயம் தரும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியை தரும். நம்ம நிறைய நான்லாம் என் வாழ்க்கையில் சுய புத்தியில் ஐயோ இப்போ தான் ஓடி அடை உக்காந்து அவர் பாதத்தில் எப்படியாச்சும் என்னை மாற்றிடுங்க, உங்கள் புத்தியை கொடுங்க, சுய புத்தியை வேண்டான்னு சொல்லி இது பண்ணிடுவீங்க. நான் பட்ட அடியெல்லாம் என்னைய மாதிரி நிறைய பேர் பட்டிருப்பீங்க. சரிங்களா? அதனால் புத்தி தெளிவதற்கு கர்த்தருடைய பாதம் நமக்கு தேவை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்களுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், பிள்ளைகளின் படிப்பாகட்டும்ங்க, பிள்ளைகளின் படிப்பாகட்டும், தயவு செய்து உலகம் சொல்லுகிற காரியங்களை வைத்து நீங்கள் போய் சேர்த்துறாதீங்க. நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் உட்காருங்க. கர்த்தர் ஊமையானவரா? பேசுகிற தெய்வம். அவர் தெளிவாக உங்களை வழி நடத்துவார், தெளிவாக பேசுவார். அதன் பின்னால் அந்த முடிவை எடுத்து பாருங்க, அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இது நான் சொல்கிறது படிப்பு மாத்திரம். இது மாதிரி பல காரியங்களில் எனக்கு தான் தெரியுமே. என்னோட சொந்தக்காரவங்க பிள்ளை டாக்டர் படிக்குது, அவள் டாக்டர் முடித்து இன்றைக்கி நல்லா இருக்கிறா, இல்லை நல்லா இருக்கிறான். அப்போ என் பிள்ளையும் டாக்டருக்கு தானே வரணும். அப்போ எங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே என் பிள்ளை வேறு ஏதாச்சும் வேலை பார்த்து அவள் பிள்ளை டாக்டராக இருந்து எங்களுக்குள்ளே அப்புறம் நாங்கள் எப்படி நாங்கள் இறங்கில போயிடுவோம். இப்படியெல்லாம் நினச்சி கொண்டு போய் சேர்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறோம். டாக்டர் படிப்புன்னு இல்லை, பல விஷயங்களில் கர்த்தரிடத்தில் உட்காந்து கேளுங்க. அவர் வெறும் பிஏ இங்கிலீஷ் உன் பிள்ளைய படிக்க வைன்னு சொன்னால் கூட ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படிக்க வைங்க. அந்த பிள்ளை பின்னாடி பெரிய ஆள் ஆகும். அதை தாண்டி எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சுய புத்தியில் சாய்ந்து கொண்டு போய் விட்டிங்கன்னா இது கிளினிக் போட்டாலும் கேஸ் வராது. நிறையா எம்பிபிஎஸ் டாக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அதனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பதற்கு கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்து, இயேசுவின் பாதம் நல்ல பங்கை கொடுக்கும். இதை சொன்ன உடனே பல பேருக்கு புரிஞ்சிடும் யாரை சொல்கிறேன் அப்படின்ட்டு. யாரை? ரொம்ப சந்தோஷம். சரி, இருந்தாலும் வசன பகுதியை நான் சொல்லிடுறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 - 42. லூக்கா போகிறோம். உங்களுக்கு தெரியும் அந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து, இது உடனே நம்ம ஆண்களில் பல பேர் என்ன நினச்சிருவோம், மார்த்தாளுக்கு தான், நமக்கு இல்லை, மரியாளுக்கு தான், ஜோசப்புக்கு இல்லை அப்படின்னு. மரியாளுக்காக இருந்தாலும், ஜோசப்புக்காக இருந்தாலும், மேரிக்காக இருந்தாலும், யோசப்புக்காக இருந்தாலும் எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்தாதான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு நாம் உட்காருகிறோம், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலை. இன்னைக்கு காலையில் பாருங்கள், இத்தனை பேர் வந்திருக்கீங்க சபைக்கு. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல சூழ்ந்து இருக்கிறது. அவருடைய பாதத்தறியில் நம்ம எல்லாரும் உட்காந்து கேள்வி கேட்குறோம், செய்தியை கேட்குறோம். வீட்டில் நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறீங்க. அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தருடைய பாதத்தின் கீழே உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்க. ஆனாலும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாத உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை நீங்கள் சந்தித்ததற்கு இருக்கீங்க. நாமளும் அப்படி தான்.
எல்லாருமே. சில நேரங்களில் கர்த்தருடைய நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியாமல் போராடுகிறதற்கு ரீசன் என்ன தெரியுமா? அவருடைய பதில் கொடுக்கும் வரைக்கும் அவருடைய பாதத்தில் அமர்ந்தில்லாமல் இருப்பது தான் நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளாமல் போகிற காரியம். இது நல்ல பங்குன்னோன்னா சிலர் பரலோகம் அந்த காரியம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உண்மைதான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பூமியில் நல்ல பங்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? பூமியில் நல்ல பங்கு தெரியாமல் வாழ்க்கை பூரா போராட்டமாகவே இருந்தால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பாதத்தை நான் அந்த அளவுக்கு பற்றி கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இன்றைக்கி நாம் எதனுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோன்னா, பல பேருடைய வாழ்க்கை டிவியின் பாதத்தில் தான் அமர்ந்திருக்கும் இல்லையா? டிவியின் பாதத்தில், வேற சினிமாவின் பாதத்தில். இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு, அது மொபைல் பாதம் இல்லை, மொபைலை மேலே எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு மொபைல். இது மாதிரி பல கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அங்கு அதிக நேரம் செலவழிக்கிறமே ஒழிய, கர்த்தருடைய பாதத்தில் நாம் கொடுக்கப்படுகிற நேரம் குறைவாக இருப்பதனால தான் நாம் கர்த்தருடைய பங்கை பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அதனால் அன்புக்கு உரியவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை இன்னும் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவன் உங்களை வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு 3-4 பாயிண்ட் இருக்குது. இயேசுவின் பாதம் பாவியை மீட்கும். இயேசுவின் பாதம் பாவியை மீட்கும். டைம் இல்லாததுனால நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 9வது வசனம், யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9வது வசனம், அடுத்து 14வது வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்கள். ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன். ஆதியாகமம், நம்ம முற்பிதாக்களாகி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே இவங்க பாவம் செய்துட்டாங்கன்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்த பிறகும் அவர் எங்கே வர்றாரு? யாரை தேடி வர்றாரு? பாவியை தேடி தேவன் வருகிறார். பாவியை தேடி தேவன் வருகிறார். அந்த இடத்துல ஆதாமே நீ எங்கேன்னு கேட்கறதுக்கு எபிரேயத்தில் அழகா மொழிபெயர்த்திருக்கிறாங்களாம், நீ என்ன நிலைமையில் இருக்கிற? எப்படி? நீ என்ன நிலைமையில் இருக்கிற? நான் விட்டுட்டு போன நிலைமையில் இருக்கியா? வேற நிலைமையில் இருக்கியா? கர்த்தரால பாவம் செய்த ஒருவனை தேடி வந்து அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்கும்படியாக ஓடி தேடி வருகிற பாதம். உங்களை எல்லாம், என்னைய, நம்ம எல்லாரையும் அப்படி மீட்பதற்காகத்தான் அந்த பாதம் நம்மளை நோக்கி வந்துச்சு. அல்லேலூயா. பாவியை மீட்கிற பாதம். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமா ஒருத்தன் கிடக்கிறான். வேற எங்கேயுமே போல, அங்கே எத்தனையோ நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் அந்த ஒரு மனிதனை மாத்திரம் தேடி போகிறாரு. தேடி போய் அவனை சுகமாக்கிட்டு அவரை யாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு? இனி பாவம், பாவியை தேடி வருகிற கர்த்தருடைய பாதம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நேரத்திலிருந்து நீங்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம், தயவுசெய்து சொல்லிடாதீங்க நான் பாவமே செய்ய மாட்டேன்ட்டு, வேதத்துக்கு விரோதமாக போயிடும். பாவம் செய்யும் பொழுதெல்லாம், நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நம்மை மீட்கும்படி நம்மிடையே அவர் கடந்து வருகிறார். நம்மண்ட நிச்சயமாக வருகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக மரண கட்டுகளை உடைக்கும் இயேசுவின் பாதம். மரண கட்டுகளை உடைக்கும் இயேசுவின் பாதம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 24, 40லேருந்து 42. நான் அந்த காரியங்களை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு விதவையின் மகன் பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பாடையில் உள்ள அந்த மகனை உயிர்ப்பிக்கிறதுக்காக இயேசுவின் பாதம் அந்த இடத்துக்கு போச்சு. லாசருவை உயிர்ப்பிக்கிறதுக்காக அந்த கல்லறைக்கு முன்னாடி இயேசுவின் பாதம் அந்த இடத்துல போச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில் சிலருக்கு, நமக்கு சில விஷயங்கள் மரணக்கட்டுகள் போல் தோன்றுகின்றன.
சில வியாதிகள் மரணக்கட்டுகள் போல் தோன்றுகின்றன. சில கடன் பிரச்சனைகள் நம்மளை மரணக்கட்டு போல இழுத்து கொண்டு செல்கிறது. சில போராட்டங்கள் நம்மளை மரணக்கட்டுகளுக்குள்ளே இழுத்து செல்கிறது. சில ஆசீர்வாதம் கிடைக்காததுனால இனி பூமியில் வாழ்ந்து என்ன பயன், செத்து போயிடலாமான்னு நினைக்கிற மரணக்கட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போகிறது. இந்த மரணக்கட்டுகளை எல்லாம் உடைக்க வல்லமையுள்ள ஒரே தேவன் இயேசு மாத்திரம்தான், அவருடைய பாதம் மாத்திரம்தான். அல்லேலூயா. டைம் இல்லாததுனால டக்கு டக்குன்னு போகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. விசுவாசத்தை பலப்படுத்தும் இயேசுவின் பாதம். விசுவாசத்தை பலப்படுத்தும் இயேசுவின் பாதம். மார்க் 7 அதிகாரம் 25 30 வரைக்கும். மார்க் 7 அதிகாரம் 25 30 வரைக்கும். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரேபேனிக்கா தேசத்தலாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அடுத்த வசனம். இந்த இடத்துல கர்த்தர் அந்த பெண்ணுகிட்ட எதை பார்த்தார்? அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். அவ சொன்ன உடனே அவர் குணமாக்கிட்டாரா? இல்லை. அந்த விசுவாசத்தை நம்ம அந்த இடத்துல நம்ம இப்படி வச்சுக்கலாம், சோதித்தார்னு வச்சுக்கலாம். இல்லை, அந்த பெண்மணிக்கு விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தினார்னு வச்சுக்கலாம். சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு கிடைப்பதற்கு என்ன ஆகுது? டிலே, லேட் ஆகுது. அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? குறைந்து போகிற நேரத்தில் இயேசுவின் பாதத்தை அண்டினோம் என்றால் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அடுத்து ஒரு பாதம் இருக்கு. இந்த பாதத்தை நம்மெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த பாதத்தை நம்மெல்லாம் பார்க்கவே கூடாது. இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், இயேசுவின் பாதம் எவ்வளவு அழகானது. சிலுவையில் தொங்கின, சிலுவையில் ஆணி அடித்து தொங்கின இயேசுவின் பாதம் எவ்வளோ அழகுள்ளது, அது வல்லமை உள்ளது, ஊனமானதை எழுப்பி நிப்பாட்டும், விசுவாசத்தை பலப்படுத்தும். நிறையா ஒரு 6-7 பாயிண்ட் பார்த்தோம். அடுத்து ஒரு பாதம் இருக்குது. இந்த பாதத்தை மட்டும் நம்ம பாத்திரவும் கூடாது. அந்த பாதத்தோடு வருகிற இயேசு இருக்கிற இடத்துல நம்ம போயிடவும் கூடாது. அது என்ன பாதம் தெரியுமா? நியாய தீர்ப்பு கொடுக்கும் பாதம். நியாய தீர்ப்பு கொடுக்கும் பாதம். வெளிப்படுத்தினல் 1:15 படிங்க. போகிறோம். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. வெண்கலம் என்ற சொல் வேதத்தில் இயேசுவை குறித்தும் ஆசரிப்பு கூடாரத்திலையும் வருகிற அந்த வெண்குலம் என்கிற அந்த சொல்லுக்கு அடையாளம் என்ன என்றால் நியாய தீர்ப்பு, தண்டனை கொடுக்க வரும்பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் வெண்கல பாதங்களுடன் வருவார். அந்த இடத்துல இரக்கமே இருக்காது, தயவே இருக்காது, கிருபையே இருக்காது, எதுவுமே இருக்காது வெண்கல பாதத்தோடு வந்தார்னா. அப்படி வெண்கல பாதத்தோடு கர்த்தர் வந்து நிற்கும் பொழுது நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு ஏதோ தண்டனை தரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பூமியில் வாழும் பொழுது ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் வெண்கல பாதத்தை போல அந்த பாதங்களை மாத்திரம் காண்பித்தா நீங்கள் ரெடி ஆகிக்கணும். ஐயோ ஆண்டவரேன்னு அவர் பாதத்தில் விழுந்துடணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு விழுந்துடணும். ஏன்னா அப்படி ஒரு நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு அந்த காரியத்தில் மன்னிப்பு என்னைக்குமே கிடைக்காது. வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ இத்தனை தலைப்புகளில் பார்த்தோம்ல, இயேசுவின் பாதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒன்றே ஒன்று வேணும், விசுவாசம். என்ன விசுவாசம் தெரியுமா? என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.
அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என் தேவனால் கூடாததோ, எவ்வளோ அருமையாக பாடு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா, மரணக்கட்டு அவரால் உடைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். விசுவாசத்தை பலப்படுத்துவார்னா முடியும். சுகமாக்குவார்னா முடியும். புத்தியை தெளிய பண்ணுவார்ன்ற விசுவாசம் நிலைத்திருந்தால் முடியும். நல்ல பங்கை அவருடைய பாதம் கொடுக்கின்ற விசுவாசம் இருந்தால் முடியும். பாவியான என்னை நான் பாவம் செய்யும் பொழுது ரட்சிக்கப்பட்டுட்டேன், இருந்தாலும் சில பாவங்கள் செய்கிறேனே, அந்த நேரத்தில் அவருடைய பாதம் என்னைய மீட்கும், ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போகுன்ற விசுவாசம் இருந்தால், இதெல்லாம் தாண்டி நமக்கு இருக்கிற விசுவாச குறைச்சல் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? நமது துக்கங்களையும் பாடுகளையும் சுமந்து கொண்டார். வேற என்னென்னத்தை சுமந்து கொண்டார்? நான் 2 தான் சொன்னேன். அக்கிரமங்களை. வேற என்னத்தை சுமந்து கொண்டார்? என்னத்தை சுமந்து கொண்டார்? எல்லாரும் தயவு செய்து சத்தமாக சொல்லுங்க. நோய்களை சுமந்து கொண்டார். நோய்களை சுமந்து கொண்டார்ன்றதை விசுவாசிச்சிங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு வராமல் அவர் அதிலிருந்து விடுதலை அடைய முடியும்னு, விடுதலை உங்களுக்கு கொடுக்க முடியுன்றதை நீங்கள் விசுவாசிக்க முடியும். அந்த விசுவாசம் கம்மியாக இருக்கிறதுனால தான் பல விஷயங்கள் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியலை. இன்னைக்கு வியாதி வந்துருச்சு, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வியாதி வந்துருச்சுன்னு அடுத்த செகண்ட் என்ன நினைக்கிறோம்? எந்த டாக்டரு? இல்லாட்டி அதிகபட்சம் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் டேனியலுக்கு ஃபோன் பண்ணி எந்த டாக்டரு, இல்லாட்டி ஒரு நர்ஸ் பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி இதுக்கு என்ன செய்யலாம்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்வோம், கர்த்தர் எல்லாவற்றையும் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. யாராச்சும் ஒருத்தர் பாடுறீங்களா என்னோட சேர்ந்து? நீ பாடுறீங்களா? கூடாததொன்றுமில்லை, என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. தேவனால் கூடாததில்லை, தேவனால் கூடாததொன்றுமில்லை. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். தேவனால் கூடாத ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாத ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும்,
வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காணா அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பாதம் ஒன்றே எல்லாவற்றையும் செய்ய கூடிய வல்லமை படைத்த ஆண்டவரே, கரங்கள், உம்முடைய பாதங்கள், உம்முடைய சமூகம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்னும் அதிகமாய் கர்த்தாவே, நாங்கள் வழிவிலகி செல்லும்போது கர்த்தாவே எங்களை எச்சரிக்கிற, கண்டித்து உணர்த்துகிற வெண்கல பாதம் உடையவரே, உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், இந்த ஆராதனைக்கு தடைப்பட்டவர்கள் கர்த்தாவே, இந்த ஆன்லைன் வாயிலாக வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும், வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிற தேவ பிள்ளைகளை கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி எல்லாம் தரித்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. அபிஜோனுக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை இன்னும் தீர்க்காயுசையும் தெய்வீக சுகத்தையும் பிள்ளைகளாகி எங்களுக்கு அருளி, தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி, தேவரீருடைய நன்மையின் கரம் கர்த்தாவே எங்களோடு இருந்து 23 விதமான தீமைகளுக்கும் விலக்கி, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி, மது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி, அப்பத்தை இந்த நீரை ஆசீர்வதியும். நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து 2வது ஆராதனை, மாலையில் ஆராதனை, இந்த வாரத்தில் நடைபெறுகிற எல்லா எங்களுடைய பிரயாணங்கள், ஊழியங்கள், ஜப நேரங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே, வரப்போகிற 20ஆம் தேதி 10th ரிசல்ட் வருகிறது. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுடைய சபையில் +2 பிள்ளைகளுக்கு கர்த்தரை இறங்கி நீர் கொடுத்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம். அதே போல் 10th எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க போகிற ஜெயத்திற்காக நன்றி. தொடர்ந்து தேவ கிருபை நல்ல ஸ்கூலில், காலேஜஸில் விரும்பின கோர்ஸ் இவைகளுக்கெல்லாம் பிள்ளைகளை வழி நடத்தும். டீச்சர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவே, வர்ற ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஆண்டவரே ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பனிங், வர்ற நாட்களில் காலேஜ் ரீஓப்பனிங், ஹையர் ஸ்டடீஸ் போகிற பிள்ளைகள், வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற சபை மக்கள் ஒவ்வொருவரையும் சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தாவே, எடிசன் ஐயா அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ கிருபை அவரோடு இருக்கட்டும். தாமஸ் அங்கிளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஐயாவோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இன்னும் யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ கர்த்தருடைய கிருபையும் பலனும் குடும்பங்களில் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு
சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.